அமாவாசை என்று வடை பாயசத்துடன் வைத்து கூட சில வீட்டில் காகம் வருவதே இல்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? காகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். நம் முன்னோர்கள் ஏன் காகத்தை தன்னுடைய முன்னோர்கள் என்று நம்மிடம் சொன்னார்கள்? அவர்களும் இறந்துதான் விடப் போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் காகமாக மாறிவிட்டார்களா? அல்லது அவர்களுடைய ஆன்மா காகத்திற்குள் போய்விட்டதா? எப்படி காகத்தினை நம் முன்னோர்கள் எனக்கு முன்னோர்கள் என்று நம்மிடம் சொல்லி வைத்தார்கள் தெரியுமா? நம் முன்னோர்கள் ஒன்றும் மடையர்கள் அல்ல. காகம் என்பது சனீஸ்வர பகவானின் வாகனம். சனீஸ்வர பகவானின் அருள் இருந்தால் மட்டுமே நமது வாழ்வில் பொருள் செல்வம், அருட்செல்வம், நம்முடைய உடலுக்கு எந்த கேடும் இல்லாமல் அவர் நம்மை காப்பாற்றுவார். அனைவருடைய வாழ்விலுமே சனி பகவான் நம்மை பிடிக்கத்தான் செய்வார். ஏன், சிவபெருமானே இதற்கு விதிவிலக்கல்ல என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சனி பகவான் நம்மை பிடிக்கும் பொழுது நமக்கு அவருடைய தாக்கம் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்படி நம்மை பணித்தனர்கள். நமக்கு சனீஸ்வர பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் நம்முடைய வீட்டில் நீங்கள் அறுசுவை உணவே வைத்தாலும் அவர் எடுக்க மாட்டார். ஏனெனில் காகத்தை சாதம் வைத்தவர்கள் அனைவருக்கும் இது தெரியும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டுமெனில், அமாவாசை அன்று மட்டும் சாப்பாடு வைக்கக்கூடாது. தினமும் சாப்பிடும் பொழுது நீங்கள் 3 வேளை உண்டாலும் சரி, உங்களால் முடிந்தால் 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன் ஒரு பிடி எடுத்து காகத்திற்கு வைக்க வேண்டும். சாப்பிட்ட பின் எச்சில் சாப்பாடை வைக்கக்கூடாது. நீங்கள் தினமும் இப்படி செய்யத்தான் காகம் நம்மிடம் அனுகூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பிறகுதான் சாப்பாடு தினமும் நம் வீட்டில் வந்து கேட்கும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய பழைய கர்ம வினைகளும் புது கர்ம வினைகளும் மாறும். சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறையும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சில பழக்க வழக்கங்களை மூட பழக்கம் என்று ஒதுக்காமல் அதனை தயவு செய்து பின்பற்றி வாழ்ந்தால் இப்பொழுதுள்ள கலிகாலத்தில் ஓரளவு நாம் தப்பிக்க வாய்ப்புண்டு. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஓம் நமச்சிவாய.